Christ. I'm glad to see you again. God is faithful, ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். and we want to be faithful to the Lord. நாமும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God will never let us down. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. We will not be disappointed. நாம் ஒரு நாள் சோர்ந்து போக விடுகிறவர் அல்ல. God always keeps His promises. ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். And in His right timing, He will answer your prayers. நம் ஜெபிக்கும் நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். Praise the Lord. Today I'm sharing a message from James chapter 1 verse 1 to 4. இந்த காலையிலும் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். This short passage speak about trust. இந்த செய்தியானது ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே அது இருக்கிறது. The title of my message is Responding Rightly to Trials. இந்த செய்தி தலைப்பு என்னவென்றால் சோதனைகளுக்கு சரியாக பதிலளித்தல் என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். Let's pray. ஜெபிப்போம். Father God, we thank you that you are always with us. அப்பா ஆண்டவரே, இந்த காலையிலே எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறேன். You hold us in your hand. உம்முடைய கரத்திலே எங்களை பிடித்திருக்கிறீர். You know us by name. எங்களுடைய பெயர்களை நீர் அறிந்திருக்கிறீர். You know us intimately. ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்திலே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். What we are going through. நாங்கள் எந்த நிலையிலே போகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். How we feel. எங்களை சுகமாக்கும். All that we suffer. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இரும். But God, you have said, I am with you. ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறீர் என்று வருகிறது. Lord, we cannot avoid trials while living on this earth. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எதையுமே இழந்துவிட முடியாது. But we can overcome through our faith. எங்களுடைய விசுவாசத்தினாலே அவைகளை நாங்கள் கடந்து போக முடியும். Today we pray that you encourage us in our faith through your word. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வாழ்க்கையிலே எங்களை உற்சாகப்படுத்த இருக்கிறீர் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். So that God, we will respond rightly to trials. ஆண்டவரே, சோதனைக்கு தகுந்த படுத்தலை பதிலளிப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். That God, we will come to know you better. உம்மை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் and be blessed ஆசீர்வதிக்கப்படவும் and you be glorified. ஆண்டவரே, நீர் மகிமைப்படவும் In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Okay, this is we start from James. There are only 4 verses that I'm covering today. So it's a short message. ஒரு சுருக்க செய்தியாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4 வசனத்திலே இருந்து நான் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Let's look at James chapter 1 verse 1. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்படியாக பார்க்கிறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிற one of the earliest epistles of the New Testament written. புதிய ஏற்பாட்டிலே ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலனை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. It was written by James, the Lord's brother. ஆண்டவருடைய சகோதரனாகிய யாக்கோபு தான் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார். But see how he introduced himself. பாருங்கள் அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். James, a servant of God and of the Lord Jesus Christ. அங்கே அவர் சொல்லுகிறார், ஜேம்ஸ் ஆண்டவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். He deliberately introduced himself as a servant of Jesus Christ rather than the brother of Jesus. தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் என்று வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். He chose this identity to emphasize his service and submission to the Lord Jesus Christ. இங்கே அவர் தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவராகவும் தன்னை ஒப்பு கொடுத்தவராகவும் அவர் அங்கே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். James did not believe in Jesus during his earthly ministry. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே யாக்கோபு அவரை விசுவாசிக்கவில்லை. He came to believe in Jesus after Jesus appeared to him after his resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து
யாக்கோபுக்கு தரிசனமான பின்புதான் அவர் இயேசுவை விசுவாசிக்கிறார். This post-resurrection appearance convinced James that Jesus was the Messiah. அவர் உயிரோடு எழுந்த அந்த தரிசனம் தான் யாக்கோபுக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தியது. He believed in Jesus and became a prominent leader in the church in Jerusalem. இயேசு கிறிஸ்துவுக்காக முதல் தியாகியாகிய மரித்தவர் இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தான். Okay, this James is not to be confused with Apostle James, who was the first martyr for Christ. இந்த யாக்கோபையும் அப்போஸ்தலனாகிய அந்த வருகிற யாக்கோபையும் சீசர்களிலே வருகிற யாக்கோபை நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. Last time I myself was mistaken. I thought the writer of the book of James was this Apostle James. நானும் உங்களை போல அந்த வேதத்தை படிக்கும்போது அவரை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்று தான் புரிந்து கொண்டேன். You know, the Bible used to say James and John, the sons of Zebedee. வேதத்திலே நான் வாசிக்கும்போது அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகத்திலே அவர் கல்லிலிருந்து கொல்லப்பட்டதை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். Then a great persecution arose in Jerusalem. எருசலேமிலே அந்த நாட்களிலே மிகவும் ஒரு துன்பப்படுத்தப்பட்ட ஒரு நாட்களாக அந்த நாட்கள் இருந்தது. So the Jewish Christians were scattered all over. They ran for their life except for the apostles who stayed behind. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அங்கே தரித்திருந்தார்கள். மற்ற யூதர்கள் எல்லாம் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அங்கங்கே உலகத்திலே சிதறி ஓடினார்கள். The Bible says that they were scattered to the nations, means they ran very far away. அவர்கள் அங்கே வெளி நாடுகளுக்கு மிக தூரத்தில் உள்ள தேசங்களுக்கு அங்கே சிதறடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். And James wrote this letter to encourage them in their faith because they were going through persecution and trials. அப்படிப்பட்ட துன்புறுத்தப்பட்ட சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக தான் யாக்கோபு இந்த நிருபத்தை அவர்களுக்காக எழுதுகிறார். Verse 2. இரண்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். Here James addressed the Christian as my brothers and sisters in Christ. அங்கே அவர் எப்படி தன்னை இஸ்ரவேலர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்? என் சகோதரரே, கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். They were going through trials of all kind. எல்லா சோதனைகளின் மத்தியிலும் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். And his heart went out to them. அவர்கள் எவருடைய இருதயம் அவர்களுக்காக அங்கே ஏங்கினது. Because they were suffering for their faith. ஏசுனால் அவருடைய விசுவாசத்துக்காக அவர்கள் அங்கே துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Imagine if persecution broke out in Malacca. ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலை மலாக்கா பட்டணத்தில் இருக்குமானால் நீங்க அதை யோசித்து பாருங்கள். And we had to run for our life. நம்முடைய ஜீவனுக்காக நாம் தப்பி ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். We lose our job, we lose our house, we lose everything. நம்முடைய வேலைகள், நம்முடைய வீடுகள் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுகிறவர்களாக காணப்படுவோம். And we live in fear and in need. நம்ம பயத்திலும் தேவைகளிலும் நாம் இந்த நேரத்திலே நாம் காணப்படுவோம். Here James says that whenever you face trials, யாக்கோபு சொல்லுகிறார், நீங்க பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது என்று சொல்லுகிறார். All of us we face trials every now and then. நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதனை மத்தியாக கடந்துதான் போகிறோம். Because this world is no more a perfect world after the fall. இது ஒரு முழுமையான ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. It's either that you have just come out of a trial, or you are right now in the trial, or you may be entering into a trial unexpectedly. நீங்கள் ஒருவேளை சோதனையிலிருந்து கடந்து வந்திருக்கலாம், அந்த சோதனைக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்பாராத விதமாக ஒரு சோதனைக்குள்ளே நீங்க போகலாம். Trial has no no manners. They won't give you warning first, knock on the door, can I come in? சோதனை என்று சொல்வது முதலாவது வந்து உங்களுடைய கதவுகளை தட்டி நான் வரலாமா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வராது. But we must be prepared for trials. ஆனால் நாம் சோதனைகளுக்காக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். And here James
describe trials of many kind. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார் பலவிதமான சோதனைகள் என்று சொல்லுகிறார். Trial comes in many forms. சோதனையானது பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். It can be hardship, troubles, pain, suffering. அது எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கலாம்? ஒருவேளை ஊக்கமின்மையாக, சோகம் தருகிறதாக, துயரம் நிறைந்ததாக, விரக்தி உள்ளதாக, மனசோர்வு தருகிறதாக அது நமக்கு இருக்கலாம். It may that you suffer lack or you suffer losses. ஒருவேளை நீங்கள் அந்த சோதனை நிமித்தம் மிகவும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். You suffer health issues or you have broken relationships. ஒருவேளை உடைக்கப்பட்ட ஒரு உறவுகள் அல்லது உங்களுடைய சரீரத்திலே வியாதிகள் இப்படிப்பட்டதான சோதனைகள் கூட நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். Or even failures. ஒருவேளை நீங்க தோல்வி மத்தியிலே போய் கொண்டிருக்கலாம். Okay, trials is something that it's not like job that we know we apply for jobs. துன்பம் என்பது ஒரு வேலையை போன்றதல்ல. வேலைக்கு நாம் அப்ளை பண்ணுவோம். நமக்கு அப்ளை பண்ணுவோம். We don't need to apply for trials. சோதனைக்கு நம்ம அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. விண்ணப்பம் போட வேண்டிய அவசியம் இல்லை. In fact, anyone in our right mind, we will not want trials to come to us. நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிற யாருமே எனக்கு சோதனை வரட்டும் என்று சொல்லி நாம் சொல்ல மாட்டோம். Actually, it is wise. Sometimes we can avoid certain trials. நம்ம புத்திசாலிகளாய் நாம் இருக்கும்போது சில நேரங்களிலே சில சோதனைகளை நாம் தவிர்க்கலாம். Example, not to be hot-tempered. நம்ம ரொம்ப கோபப்படாம அப்படி நம்ம இருக்கலாம். Manage our money properly so that we won't go into debt. கடன் வராமல் இருப்பதற்காக நமக்கு இருக்கிற அந்த பணத்தை நாம் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தலாம். So that is why actually after these 4 verses, the next verse say about if any man lack wisdom, let him ask of God. இந்த 4வது வசனத்திலே நாம் கடைசியாக பார்க்கும்போது ஞானத்துக்காக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். If you have wisdom, you are able to avoid certain trials or to overcome certain trials. நமக்கு நல்ல ஞானம் இருக்கும் என்று சொன்னால் சில சோதனைகளை நாம் கடந்து போகலாம். சில சோதனைகளை நாம் சந்திக்காமல் இருக்கலாம். சில சோதனைகளை நாம் கடந்து போய்விடலாம். But today we concentrate on the first 4 verses first. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த முதல் 4 வசனங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். Some trials are minor and quite easy to take it. சில சோதனைகள் சின்னதாக இருக்கும். அதை ஈஸியாக நாம் எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடலாம். Some trials are major and complex. சில சோதனைகள் மிகவும் பெரிதாக இருக்கும். அது மிகவும் கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். And sometimes they come to us one after another, multiple. சில நேரங்களிலே வருகிற சோதனையானது அடுத்தடுத்ததாக நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். Who was a man in the Bible who faced so many trials one after another? வேதத்திலே தொடர்ந்து சோதனை அனுபவித்த ஒரு மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Job, yes. Job. So he lost his livestock, his servants, his children. Imagine all children died at one time, I think 10 of them. And he also lost his health. யோபை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தார். அவருக்கு இருந்த ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், அவருடைய வீடு, அவருடைய 10 பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் இழந்தவராக அங்கே இருந்தார். So we see that some trials are short term, but some trials can drag on and on even for years. சில நேரங்களிலே சில சோதனைகள் குறுகிய காலமாக இருக்கும். சில சோதனைகள் வருடமாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. Like example, you face some chronic pain in your body, you pray and yet it doesn't go off. சில நேரங்களிலே உங்கள் சரீரத்திலே இருக்கிற வலிகளானது நீங்கள் ஜெபிப்பீங்க, ஆனால் உங்களை விட்டு அது போகாது. Yesterday I met a woman, maybe she is around 60 years old. 60 வயது நிறைந்த ஒரு பெண்மணியை நான் நேற்று சந்தித்தேன். She said that she has a growth hormone problem. அவர்களுக்கு ஏதோ ஒரு growth hormone என்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. When we reach certain age, actually that growth hormone is steady. நம்ம ஒரு வயது வரும்போது அந்த குரோமோன் அந்த இதானது நமக்கு நிலையானதாக இருக்கும். But hers
is different. It continued to grow. So she grew bigger and bigger. அவர்களுடைய வாழ்க்கையிலே அது வந்து தொடர்ந்து வளர்கிறதாக இருந்தபடினாலே அவர்கள் ரொம்ப பருமனாகி கொண்டே இருந்தார்கள். And she showed me her wedding ring. She could not wear on the fourth finger anymore, but only on the last finger. அவர்கள் தன்னுடைய திருமணத்துக்கு அணிந்த அந்த மோதிரத்தை காண்பித்தார்கள். அது அந்த மோதிர விரலிலே போட முடியவில்லை, அந்த சுண்டு விரலிலே தான் அவர்களாக போட முடிந்தது. So she is a Christian, so she thanked God that God gave her the grace, and she went through many operations. அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே பலவிதமான நிறைய ஆபரேஷன்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். So when we face trials, it's natural that we become upset, discouraged, sad, miserable. நம் சோதனைக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறது, ஒரு ஊக்கமின்மையை தருகிறது, ஒரு சோகத்தை, ஒரு துயரத்தை, ஒரு விரக்தி, ஒரு மனசோர்வை அது நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. And some people even get into despair and depression. சில மக்கள் அந்த சோதனை நிமித்தம் அவர்கள் மன சோர்வுக்குள்ளாக போய்விடுகிறார்கள். So we can all agree that trials are not enjoyable at all. நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த சோதனை என்பது அது மன மகிழ்ச்சியானது அல்ல. And naturally or instinctively we want to avoid trials in our life. இயற்கையாகவோ நாம் முயற்சி செய்தோ அந்த சோதனைகளை நாம் கடந்து போகிறதுக்கு தான் நாம் விருப்பப்படுகிறோம். And in fact we want to push them away or run away from them. ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அதை பின்னாக தள்ளிவிட்டு நாம் ஓடி விடுகிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். Yet James tells us here to consider it pure joy when you face trials of many kinds. ஆனால் யாக்கோபு புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார்? சோதனைகளை வந்து நீங்கள் மிகவும் சந்தோஷமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். In some English version it says that for consider it pure joy. Some English versions say be glad, be happy, be very happy. சில ஆங்கில பதிப்புகளை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, மிகவும் சந்தோஷமாக இரு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Actually we want to cry, right? ஆனா என்ன நம்ம சோதனை நம்ம ரொம்ப துக்கமா இருப்போம். But James tell us be glad, be happy, be very happy. ஆனா யாக்கோபு இங்கே என்ன சொல்கிறார்? சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, மிகவும் சந்தோஷமாக இரு என்று சொல்கிறார். So what he mean here is that we are not said to be happy for the trial. என்ன அப்படின்னு சொல்கிறார்? சோதனை வந்துட்டு இருக்கிறதுக்காக அப்படியே சந்தோஷமா இருக்குங்கிறது அல்ல, but to be happy in the midst of the trial. அந்த சோதனையின் மத்தியிலும் நாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So James here is telling the Christians who are facing trials to adopt a positive and right mind. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறார்? இந்த சோதனைகளை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களாகிய நீங்க சரியான ஒரு மனநிலையையும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு அணுகுமுறையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே யாக்கோபு முக்கியப்படுத்துகிறார். You need to adopt a right mindset and attitude when you face trials. அந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது சரியான ஒரு மனநிலையும் சரியான ஒரு அணுகுமுறையோடும் நாம் எடுத்துக்கொள்ள நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So actually when you face trials there are two ways you face them. சோதனைகளை நாம் இரண்டு விதத்திலே நாம் கடந்து போகலாம். Firstly you may feel sorry for yourself. நீங்க ஒருவேளை ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். You complain and you worry. நீங்க எப்படிமோ ஐயோ எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து என்ன சொல்றது குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். You live in fear and anxiety. நீங்க பயந்து போய் அப்படியே நடுங்கி போய் கூட நீங்க இந்த சோதனையை கடந்து போகலாம். And so you lose your sleep, you lose your appetite. நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க மறந்துடுவீங்க, தூக்குறதுக்கு மறந்துடுவீங்க. Or you can even get angry with God and you hurl accusers upon God. நீங்க ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டு ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி அப்படின்லாம் நீங்க வந்து கேட்கலாம். God, you don't know what I'm going through. நீ கேட்பீங்க ஆண்டவரே நான் என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? God, you don't care for me. ஆண்டவரே நீங்க என்ன கவனிக்கவே இல்ல. God, you don't love me. ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கவே இல்ல. But then James tells us to adopt a different
mindset and attitude. ஆனா இங்கே யாக்கோபு ஒரு வித்தியாசமான மனநிலையிலே அந்த சூழ்நிலையை கைக்கொள்ள நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். It means that there can be a positive response towards trials. இந்த சோதனைகள் வரும்போது நாம் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தோடு கூட அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Say with me, I will consider it pure joy when I face trials. அங்கே நான் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பரிசான பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். Okay, let's say it in Tamil. I will consider it pure joy when I face trials. நீங்க தமிழ்ல நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த பொறுமை வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் பொறுமையோடு அதை சந்தோஷமாக எண்ண நம்மளால முடியுமா? Okay, verse 3. மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது, because you know that the testing of your faith produces perseverance. யாக்கோபு 1:3 இப்படியாக சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். Trials are meant to test our faith. அந்த சோதனைகள் எதுக்கு வருகிறது? நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அது வருகிறது. Our wise and loving Heavenly Father knows exactly when you are ready for a trial. ஆண்டவருக்கு நமக்கு தெரியும் எந்த நேரத்துல நாம் சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு நாம் தகுதியானவர்கள் என்று சொல்லி and he will carefully weigh out how much you are able to bear it. நீங்கள் எவ்வளவு சோதனையை சகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அதை தப்பித்துக் கொள்வதற்குரிய வழியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And then he will provide the sufficient grace for you to go through the trial. அந்த சோதனைகளை நாம் தப்பித்துக் கொண்டு போகிறதற்கான கிருபையையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். So everything comes under his control. எந்த சோதனையா இருந்தாலும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் அது நமக்கு வருகிறதாக இருக்கிறது. You know, God was very proud of Job. ஆண்டவர் யோபுவை குறித்து மிகவும் பெருமைப்பட்டார். And God said to Satan, you see how faithful is my servant. அவர் சாத்தானை பார்த்து கேட்டார், யோபு எவ்வளவு எனக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். And Satan said, of course, because you bless him. அவன் சொன்னா, எனக்கு தெரியும், ஏன் சொன்னா நீங்க அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னான். So God said, okay, you can do whatever you want with him, but you cannot kill him. அவனுடைய ஜீவனுக்கு மட்டும் ஒன்றும் செய்யாம வேற அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். Because God knows the end result, Job will come out victorious. ஏன்னா அவனுடைய முடிவை குறித்து ஆண்டவர் நன்கு தெரிந்தவராக அங்கே இருந்தார். God allowed trials to come into our life, not to break us, but to build us up. ஆண்டவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில ஒடிந்து போகிறதுக்கு அது நமக்கு கொடுக்கிறது இல்ல, நம்ம அதிலிருந்து தப்பித்து வளர்ந்து வருகிறதுக்கு அதை நமக்கு கொடுக்கிறார். As a new Christian, maybe you face lighter trials. ஒருவேளை நீங்க புது கிறிஸ்தவர்களாக இருந்தா கொஞ்சம் சின்ன பிரச்சனையை நீங்க கடந்து போவீங்க. As you grow in your faith, in your walk with God, God will give you slightly more difficult trials. ஆண்டவருக்குள்ளாக அநேக நாட்கள் ஆண்டவரோடு நடக்கிற, ஆண்டவரோடு கடந்து போகிற விசுவாசிகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கு வருகிற சோதனை கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்கும். Last time in school we have major exams. இப்ப ஸ்கூல்ல நமக்கு பெரிய பரீட்சை வரும். Like example, UPSR, PMR, SPM, then you go on to SPM. UPSR, SPM, STPM அப்படிப்பட்ட பரீட்சைகள் வந்து கொண்டே இருக்கும். So when you are at that age, standard 6, you are able to take that level UPSR. நீங்க அந்த 6 வயசு வயசா அந்த UPSR எடுக்கிறதுக்குள்ள அந்த வயசு வரும்போது நீங்க அந்த பரீட்சைக்கு எழுதுறதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களாக இருப்பீங்க. So usually we pass, right? And then we go on to the next level, and we pass, we go on to the next level. நமக்கு அது முடியும் அப்படினால நம்ம அத பாஸ் ஆயிடுவோம், அதுக்கு அடுத்த லெவலுக்கு மேல லெவலுக்கு நாம் போயிடுவோம். So when you face trials, instead of having all the negative attitude, we can adopt a positive attitude.
சோதனைகள் நாம் வரும்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த எதிர்மறையான எண்ணங்களே குறித்து யோசிக்காதபடிக்கு நேர்மறையானவைகளை நாம் சிந்தித்து நாம் அந்த சோதனைகளை நாம் கடந்து போக அறிந்து கொள்ள வேண்டும். Instead of asking God, why me? And then crying. நம்ம எப்பவுமே பார்த்து எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க கூடாது. Next time, ask God, God, what do you want to teach me out of this trouble? நீங்க அடுத்த முறை உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து எனக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறீர் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். You know, if we resist learning from a trial, you will end up failing the test. நீங்க அந்த சோதனையில பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்க தெரியலன்னா நீங்க பரீட்சையில வந்து தோத்து போவீங்க. And when you fail, what happened? You have to resit that paper. நீங்க பரீட்சையில தோத்து போனீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த பரீட்சையை நீங்க திரும்பவும் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்? உட்காரணும். So another test may come, but it come maybe in another format. அந்த அடுத்தால வரக்கூடிய பரீட்சையானது இந்த ஃபார்மட்ல இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி உள்ள பரீட்சை சோதனை நமக்கு வரும். But God's purpose for that test is still the same. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான். Like example, I come across certain people that they are most of the time unemployed rather than they are employed. நான் என்னுடைய இதிலே நான் அநேகரை நான் சந்திக்கிறேன். அவங்க வந்து அந்த சோதனையில சில நேரங்களில் கடந்து போக முடியாம இருக்காங்க. They work a little while and then they quit. சில நேரம் கொஞ்ச நாள் அவங்க வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. They say that people look down at me, people bully me. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனங்க என்னை வந்து கீழ்த்தரமா பார்க்குறாங்க, என்னை வந்து பரியாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. People talk behind my back, people don't cooperate with me. ஜனங்கள் எல்லாம் எனக்கு பின்னாடி பேசுறாங்க, அவங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. So they quit the job. ஆகவே அவர்கள் அந்த வேலையை விட்டு விடுகிறார்கள். And then they pray and pray, they wait for interview after interview. ஆகவே அவர்கள் ஜெபித்து திரும்பமாக அநேக அந்த பரீட்சைக்காக போகிறார்கள். And the interviewer will say, hey, you work this place 1 month, 2 months, then you quit. Or so long you didn't get job. So you get another job, you work 2-3 months, you quit. அவர் அந்த விண்ணப்பத்தை பரிசோதிக்கிற அந்த மேலதிகாரியானவர் அதை பார்த்துட்டு என்னுடைய வேலையில எல்லாத்திலையும் 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு வேலையை விட்டு வந்து விடுறீங்க என்று சொல்லி கேட்கிறார். So it was like so difficult to get job and suffering lack. அவர்களுக்கு வேலை கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறதுனால அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். If this kind of thing happen again and again, instead of blaming other things or circumstances outside you, இப்படி சோதனைகள் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லுறதுக்கும் குற்றப்படுத்துறதுக்கும் பதிலாக then you have to look inside of you. நீங்க உங்களை உள்ள நீங்க பார்க்கணும். Am I cheerful? Am I cooperative? Am I helpful at my workplace? நான் என்னுடைய வேலையிடத்திலே நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, மற்றவர்களோடு கூட ஒத்துழைக்கிறேனா, மற்றவர்களை குறித்து கருணை உள்ளவளாக இருக்கிறேனா என்று சொல்லி உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். You know, we can't change people, but then we can ask God to change us and strengthen us. நம்முடைய பக்கத்துல இருக்கிற மக்களை நாம் மாற்ற முடியாது, ஆனா நம்மை மாறுவதற்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க முடியும். You see in this verse 3, I underline that word, you know that. இந்த 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், எண்ணுங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். Actually, past trials that you have gone through serve as reminders of how God has been faithful to you. அந்த சோதனைகளின் வழியாக நாம் கடந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் எப்படி நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் எண்ணுகிறதற்கு அது காரியமாக போகிறது. God has given you grace and strength and help. ஆண்டவர் வந்து நமக்கு கிருபையையும் பலனையும் கடந்து போகிறதற்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். And how you have exercised your faith and put your trust in God and how you have overcome. நீங்க வந்து எப்படி அந்த சோதனை மத்தியில உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய முயற்சியை போட்டு நீங்க வெளியே வர்றதுக்கு பயிற்சி எடுக்கிறீர்கள் என்பதை அவர் பார்க்கிறார். So when you are in a trial right now, you remind yourself
and worship God because God had helped you before. நீங்கள் சோதனையின் வழியாக நீங்கள் கடந்து போகும்போது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். You remember His goodness and faithfulness to you. அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். And the Bible tells us God never changes. வேதம் நமக்கு சொல்கிறது ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மாறாதவராக இருக்கிறார். He is still with you. He will still be faithful. He will still be good அவர் to you. இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். So God uses trial to prove your faith. உங்களுடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துவதற்காக அவர் அந்த சோதனையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். And to build character in you. நம்முடைய குணங்களை நாம் சரிப்படுத்தி கட்டுவதற்காக அவர் அனுமதிக்கிறார். Especially perseverance. தொடர்ந்து முயற்சி செய்வதை நாம் கற்றுக்கொள்வதற்கு அவர் On Friday we had a breakfast together, a group of us. நாங்கள் கடந்த நாட்களிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு காலை உணவுக்காக நாம் கடந்து போயிருந்தோம். And while at my table, we started to talk about children who go to university. கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போகிற பிள்ளைகளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். They study one thing, but after graduation they do another kind of job. அவர்கள் படிக்கிறது ஒரு பாடமாக இருக்கிறது, அந்த பல்கலைக்கழகத்தை முடித்து வெளியே வந்த பிறகு அவர்கள் பார்க்கிற வேலை வேறு விதமாக இருக்கிறது. So I was saying it's perfectly alright. நான் அவரிடத்திலே சொன்னேன், இது சரியானதுதான் என்று சொன்னேன். Actually, when you go to the university, what you learn is perseverance. நீங்க யுனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல போய் நீங்க படிக்கும்போது நீங்க எந்த முயற்சி எடுத்து படிக்கிறீங்க என்பதுதான் அங்க இருக்கிறது. You learn to finish your work within the deadline. அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களுக்கு உள்ளதாக நாம் கொடுத்த பாடத்திட்டங்களை நாம் படித்து முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். You need to study very hard during exam. அந்த பரீட்சை நேரங்களிலே மிகவும் கடினமாக உழைத்து நாம் படிக்கிறோம். I remember I studied at least 10 to 16 hours a day during exam time. நான் 16 ல இருந்து 20 மணி நேரங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற நாட்களிலே படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Because I was very active serving God. நான் ஆண்டவருக்காக மிகவும் உழைக்கிற ஒரு ஊழியக்காரியாக நான் இருந்தேன். So you see that all the trials you go through is actually to build perseverance. நம்ம சோதனைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது அதுக்கு நம்ம விடாமுயற்சியை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. Actually, to God, every trial is not wasted because God intended it to achieve His purpose in you. ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் நாம் கடந்து போகிற எல்லா சோதனைகளும் அது தேவையில்லாத ஒன்றாக அவர் நினைக்கிறதில்லை. God's ultimate purpose for your suffering is to glorify His name. அந்த சோதனைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? நம் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது. But God is not being selfish for doing this. ஆண்டவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அப்படி செய்கிறவர் அல்ல. Because when we pass the test of our faith, God will bless us and reward us. நாம் அந்த சோதனையின் மத்தியாக கடந்து போய் நாம் அதை ஜெயம் எடுக்கும்போது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் வெகுமதிகளையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Like example, Joseph, he suffered much. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் கஷ்டப்பட்டது நமக்கு தெரியும். From being a prince, he became a slave and he was also in prison. அவர் அந்த பேலஸ்ல இருந்து சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையில் திரும்பமாக அவர் அரண்மனைக்கு வந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். But he clung on to his faith in God. ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தை அவர் உறுதியாக பிடித்துக் கொண்டு நின்றார். He was faithful in everything that he did, even in the prison. சிறைச்சாலையில் அவருக்கு செய்யப்பட்ட எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் ஆண்டவரை பிடித்துக் கொண்டவராக இருந்தார். He kept his relationship with God close. ஆண்டவரோடு கூட உறவை அவர் மிகவும் நெருக்கமாக வைத்துக் கொண்டார். He received revelation and dreams. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய வெளிப்பாடுகளை நிறைய சொப்பனங்களையும் ஆண்டவரிடத்திலே இருந்து அவர் பெற்றுக்கொண்டார். And he became the second most powerful man in Egypt after the king. எகிப்து தேசத்திலே அவர் தன்னுடைய அந்த ராஜாவுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். The same with Daniel. அதேதான் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. He refused to stop praying. அவன் ஜெபிப்பதற்கு அவன் தடை செய்யப்பட்டவனாக இருந்தான்.
and he was thrown into the lion's den. அவன் சிங்கத்தின் கெபியிலே அவனை தூக்கி போட்டார்கள். But God stopped the mouth of the lions and delivered him. ஆனா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி அதிலே இருந்து அவனை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். And he was promoted and he served successive kings, several kings. அவன் அநேக ராஜாக்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய காரியம் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். How did God get glory from Daniel's throne? எப்படி அந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அவருக்கு மகிமையை எடுத்தார்? The king commanded that people must revere the living God. அவர்கள் ஆண்டவரே உயிருள்ள தேவன் என்பதை தானியேலின் வழியாக அந்த ராஜா அந்த தேசத்து ஜனங்களுக்கு அவன் வெளிப்படுத்தினான். And the Lord Jesus Christ also showed us the example. இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே செயல்படுகிறார். Jesus came from heaven to earth. ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தார். We call it his humiliation. அவர் ஒரு மனிதனாகவே இந்த பூமியிலே இருந்தார். He became human. ஒரு மனிதனாகவே இந்த பூமியிலே இருந்தார். He died on the cross. சிலுவையிலே மரித்தார். And he was buried. அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். But God raised him up. ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். And God exalted him to the highest position in heaven, on earth and under the earth. அவருடைய நாமத்தை வானோர் பூதலத்தார் பூமியின் கீழோர் யாவரும் அவருக்கு முன்பதாக வணங்கத்தக்கதான ஒரு மகத்துவமுள்ள நாமத்தை ஆண்டவர் அவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். Jesus is King of Kings and the Lord of Lords. இயேசு வந்து அவர் ராஜாவாகவும் தேவாதி தேவனுமாகவும் அவர் இருக்கிறார். The lower you go, the higher God will exalt you. எவ்வளவு கீழே அவர் தாழ்த்தப்பட்டாரோ அவ்வளவு கீழே பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். So we agree that trials are painful to go through. சோதனை வழியாக நாம் கடந்து போகும்போது நமக்கு துன்பம் தான் என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்கிறோம். And sometimes we also cry. சில நேரங்களில் நாமும் சோதனையிலே போகும்போது கண்ணீர் விடுகிறவர்களாக தான் இருக்கிறோம். You know, from the book of Psalms, we learn that David was a man who cried much. சங்கீத புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது மிகவும் அழுத ஒரு மனிதனாக நாம் அங்கே அவரை பார்க்க முடியும். He was a mighty man of war. அவர் யுத்தத்திலே ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார். But when he faced trial, he also cried. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சோதனை வழியாக போகும்போது அவரும் அழுகிறவராக தான் இருந்திருக்கிறார். He prayed to God to show mercy to him, to protect him, to rescue him, to save him. அவர் ஆண்டவரை பார்த்து என்னை பாதுகாக்கும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறவராக மனசாக இருந்தார். Psalms chapter 6 verse 6. சங்கீத புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் எப்படியாக பார்க்கிறோம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Some of us, we have gone through this before. சில நேரம் நம்மளில் சிலரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போயிருக்கிறோம். That our tears flow even almost enter our ears. நம்ம அழுத கண்ணீரான சில நேரங்களில் நம்முடைய காதுகளுக்குள்ள கூட போயிருக்கலாம். But then what does God do with our tears? ஆண்டவர் நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே என்ன செய்கிறார்? Does he despise our tears? அவர் நம்முடைய கண்ணீரில் அப்படியே தள்ளிவிட்டாரா? Does he call us weaklings? அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு சொல்லி விடுறாரா? Let's look at the next verse. அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். Psalm 56 verse 8. சங்கீதம் 56:8 இப்படியாக சொல்கிறது, உன் அலைச்சல்களை என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God knows all your sorrows, your crying, and see every tear that roll down. அவர் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கண்ணீர் அழுகையையும் கண்ணீரையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். This could be a figurative language, means not literal. இது சரியான ஒரு காரியமாக நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். But it implies that God doesn't take lightly
our tears. ஆனா அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கண்ணீரை அவ்வளவு லகுவாக ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறவர் அல்ல. He is mindful of your suffering. நம்முடைய வேதனைகளை அவர் நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார். One day God will ultimately redeem all suffering. இந்த எல்லா சோதனைகளிலிருந்து ஒரு நாள் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். In the new heavens and new earth, there will be no more suffering, pain, sorrow, or crying. புதிய வானம் புதிய பூமியிலே வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமியிலே கண்ணீரோ அழுகையோ இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let's give a great offering unto the Lord. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். No more crying, no more pain, no more sorrow. அந்த இடத்திலே கண்ணீரோ கவலையோ அங்கே நமக்கு வேதனையோ நமக்கு இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And of course, no more death too. அங்கே மரணமும் கூட அங்கே இருக்காது. So tears are actually a precious gift given by God to human beings after the fall. மனிதர்களாகிய நமக்கு அவர் பாவத்துக்குள்ள விழுந்த பிறகு இந்த கண்ணீர் என்பது ஒரு பரிசாக ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்த ஒன்றாக இருக்கிறது. After Adam and Eve had sinned, they had to work hard, and to get food, he has to even sweat. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு நெத்தி வேர்வை நிலத்திலே சிந்துகிற அளவுக்கு அவர் பாடுபட வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிற்று. They cannot simply just harvest crops, pluck fruits from the tree, but they have to work hard to get their food. அவர்கள் இலகுவாக பழங்களையோ அல்லது தானியங்களோ எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த பழங்களுக்காக தானியங்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. But despite our suffering and tears, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் பதிலாக we know that we will feel relief after a good cry. நன்றாக நம்ம அழுததுக்கு பிறகு அதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கிறதை நாம் உணர முடியும். After we have surrendered all our problems to the Lord, ஆண்டவரிடத்தில் எல்லா பாரங்களையும் நாம் சொல்லி முடித்த பிறகு the tension, the stress, the pressure that have been built up in our mind, in our emotion, in our body will melt down. நமக்கு இருக்கிற எல்லா அந்த ஏக்கங்கள், அந்த பாரங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த தவிர்க்க முடியாத அந்த உணர்வுகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போனதை போல நாம் உணர முடியும். So learn to pray and trust God. ஆகவே நீங்கள் ஆண்டவரை நம்பி ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். The last verse, verse 4. கடைசியாக நம்ம 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படியாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Here the verse says, let perseverance finish its work. அந்த முயற்சியானது அது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். It's like saying, let perseverance be perfected. அந்த முயற்சியானது ஒரு முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். Any of you grow up, your family was very poor. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வளர்ந்த யாராவது இருக்கீங்களா? Anyone? Yes. இருக்கிறாங்க. Maybe too. Oh, you're very good, huh? I grew up in a very poor family. நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வளர்ந்தேன். And during primary school, we started to do something from home to sell. நடுநிலை பள்ளி நான் படிக்கும்போது வீட்ல சிலதை செய்து நாங்க விற்கணும். And when I was a bit older, standard 6, I went with my brother to a house and we do spring for bicycle. நானும் என்னுடைய சகோதரனும் அந்த ஒரு சைக்கிள் செய்வாங்களா அந்த வீட்டுக்கு நாங்க போய் சுத்தணும். And when I was in Form 1, I go to the cane shop to try to make basket. நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது கேன் ஷாப்னா கரும்பு கடையா? Weaving basket. கூட நான் போய் அதை நான் பண்ணணும். Hallelujah. And when I went to school, I sold food in the canteen for the first 10 minutes, and the next 10 minutes I was given a bowl of noodle to eat.
நான் அந்த கடைகளுக்கு சாப்பாடு கடைகளுக்கு போய் கூட அங்க நான் சில வேலைகளை நான் செய்தேன். But children who grow up in such adverse conditions, they usually are more mature in their thinking. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்த அந்த பிள்ளைகளானது வளரும் போது அவர் நல்ல முதிர்ந்த அறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். And they are better able to handle challenges and pressures ahead. அவங்க என்ன சூழ்நிலைகள் ஒரு என்ன சொல்றது அவர்களுக்கு வருகிற எந்த சோதனையா இருந்தாலும் அதில் நின்று ஜெயம் பெறுவதற்கு அவர்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. And you are more brave and you dare to do new things. நீங்க அப்படி நல்லா ஜெபித்து புது காரியங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். So trials are meant for our growing up to bring us to maturity. அந்த சோதனையானது நமக்கு முதிர்ச்சியை கொடுப்பதற்கு அது உபயோகப்படுகிறதாக இருக்கிறது. Christians are brought to maturity when they keep persevering under the trials. கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து விடாமுயற்சி செய்வதற்குரிய அந்த முதிர்ச்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. We learn to trust God more and more. ஆண்டவரை நாம் அதிகமாக நம்புகிறதுக்கு அந்த விசுவாசத்தை அது நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. We press in to overcome the obstacles or challenges that is before us. எல்லா சோதனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தொடர்ந்து ஓடுகிறதுக்கு நமக்கு பலம் கிடைக்கிறதாக இருக்கிறது. We rely on God very much. நம்ம ஆண்டவரையே ரொம்ப சார்ந்து ஓடுக நமக்கு அது உதவி செய்கிறது. Actually, during your trials, you will experience God very close with you. நீங்க சோதனை வழியாக கடந்து போகும்போது ஆண்டவர் உங்களோடு மிக நெருக்கத்தில் இருப்பதை நீங்கள் உணர முடியும். And you will know God much better than when you are not in a trial. சோதனை இல்லாத நேரங்களில் நீங்க இருப்பதை பார்த்து சோதனை நேரங்களில் நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். So we Christians, we can view trials as a cause of rejoicing. சோதனை மத்தியில கிறிஸ்தவராகிய நாம் சோதனை மத்தியிலே கடந்து போகும்போது சந்தோஷமாக கடந்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because they provide opportunities for us to grow the characters God wants to shape in our life. ஆண்டவர் நம்மை எந்த விதத்திலே வடிவமைக்க விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய குணநலன்களை மாற்றுவதற்கு அந்த சோதனையானது உபயோகப்படுகிறதாக இருக்கிறது. So summary, என்ன நாம் இதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறோம், என்ன பாட சுருக்கம் நமக்கு சொல்லப்படுகிறது? We need to respond rightly to trials. சோதனைகளுக்கு சரியாக பதிலளிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Embrace trials with the right mindset and attitude. சரியான மனநிலையுடனும் அணுகுமுறையுடனும் நாம் சோதனைகளை அணுக பழகிக் கொள்ள வேண்டும். We choose to count it all joy when we face trials of many kinds. பல வகையான சோதனைகளை நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் அதை மகிழ்ச்சியாக எண்ண வேண்டும். Because we know that God used trials to mature us and form Christ's character in us. நம்மை பக்குவப்படுத்தவும் கிறிஸ்துவின் குணத்தை நமக்குள் வளர்க்கவும் ஆண்டவர் சோதனைகளை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Okay. Do the worship leader, you can pick one song from your list. If we have been doing all this, today is you need to change. இந்த காலவெளியில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. You need to adopt a right attitude. நீங்கள் ஒரு சரியான அணுகுமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். And to consider it all joy. அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். To put away all your negative mindset and attitude. உங்களுடைய எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் அகற்றி தூர தள்ளி வைத்துக் கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை Brothers and sisters, I encourage you when you go through a trial, don't look down. நீங்க சோதனை மத்தியாக நீங்கள் கடந்து போகும்போது கீழே பார்க்காதீங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். But look up to God. நீங்க மேல ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Call to God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
Today the altar is open for you. இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வர்றதுக்கு ஆயத்தமாயிருங்கள். If you are facing stress or tension, anxiety, ஒருவேளை நீங்கள் பயத்திலோ அல்லது பலவிதமான இக்கட்டான சூழலில் இருப்பீர்கள் என்றால், fears, worry, கவலைகள், பயங்கள் மத்தியிலே இருந்தால், anger, confusion, கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் இருந்தால், and all sorts of negative feelings and thoughts, எதிர்மறையான எல்லா எண்ணங்களும் உங்களுக்கு நிறைந்தவர்களாக நீங்க இருந்தால், I invite you to come to the front. நீங்க முன்பாக கடந்து வரும்படி உங்களை நான் அழைக்கிறேன். God will give you the strength and the grace. ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையும் கிருபையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். God will give you help. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். God will strengthen you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். The Bible will say when you go through the waters, they will not overwhelm you. வேதம் சொல்லுகிறது தண்ணீர்களை கடந்து போகும்போது அவைகள் உண்மை புரளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. When you go through the fire, they will not burn you. நீங்கள் அக்கினியிலே நடந்து போகும்போது வேகாதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The reason is God is with you. காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். God wants to show His love, His power to you. ஆண்டவர் அவருடைய அன்பை உங்களுக்கு காண்பிக்க அவர் விருப்பப்படுகிறார். If you need prayer, you can come to the front. நீங்கள் யாருக்காக ஜெபம் தேவை என்று சொன்னால் முன்பதாக நீங்கள் கடந்து வாருங்கள். Father God, we thank you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Lord, your word encouraged us ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தியது. to count it all joy when we face trials of all kinds. ஆண்டவரே, எல்லா சோதனைகள் மத்தியில் கடந்து போகும்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we take comfort that you know what we are going through. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். We put our trust and our faith and hope in you. ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் உங்கள் மேலே வைக்கிறோம். You hold us in your hand. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை பிடித்துக் கொள்ளும். You give us comfort and strength. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலையும் பலனையும் தாரும். And Lord, we pray that you speak to us when we turn to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் திரும்பும்போது எங்களோடு கூட நீர் பேசும். We will discover nuggets of truth. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். And we will discover even diamonds in the dark places. ஆண்டவரே, இருளான நேரங்களில் நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வதியும். Lord, we want to know you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And God, we want you to shape us and mold us. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை நன்றாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். We want to persevere in our faith. எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் விடாமுயற்சி செய்ய உதவி செய்யும். And we know, God, that you will reward us in the end. ஆண்டவரே, முடிவிலே நீர் எங்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Whether in this life and in the life to come. ஆண்டவரே, எல்லா இருளின் மத்தியில் தேவன் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர். We give you praise and glory in Jesus' name. ஒரு மகிமையின் கனத்தை இயேசுவின் நாமத்தில் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.